ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேர்ள் ரூல்ஸுடைய எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே எங்கே கொண்டு போய் காட்டுறாங்கன்னா, பம்பியோடைய அந்த கிளாத் ஸ்டோர் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா, அதோடைய ஓப்பனிங் செரமனி மாதிரி நடக்குது. அதில் நிறையா மாடல்லாம் வந்து அவங்க கம்பெனியுடைய கிளாத்தெல்லாம் போட்டுட்டு நடக்கிறாங்க. அப்படி நடந்து வரும்போதே எல்லாரும் பார்த்துட்டு அது கிளாப்லாம் பண்ணிவிட்டு என்கரேஜ்லாம் பண்ணுறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் பம்பி தான் பேசுகிறா. என்ன பேசுகிறான்னா, இந்த ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லோரும் வந்ததுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு, இது இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா நீங்கள தான் ரீசன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, இதை அழகாக ஷூட் பண்ணி கொடுத்த எங்களுடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி பிரிமோட நேமை சொல்லி அவங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் டைரக்டராக மட்டும் இல்லாமல் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கும் நீங்கள் எல்லாரும் கிளாப் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே பிரிமுக்கே தூக்கி வாரி போட்டுருது. பம்பியோட அம்மாவுக்கும் டென்ஷன் ஆகுது. இப்போ ஏன்டா அப்படிலாம் பேசுகிறாங்கிற மாதிரி. இருந்தாலும் வேற வழி இல்லைங்கிற மாதிரி இவங்களும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பிரீமோ எழுந்து நிற்க எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. இது வந்து நடக்க போகிற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குதுன்னா, பம்பியும் பிரீமும் சேர்ந்துட்டு ஒரு ஷாப்புக்கு வந்திருக்காங்க, வினைல் ஷாப். அங்கே அவங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் அவங்க வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கூடவே பம்பியும் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. அவளும் அவள் கையில் கிடைக்கிற எல்லா வினைல் கார்ட்ஸையும் எடுத்து இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு சின்ன பசங்க மாதிரி பண்ணிகிட்ருக்க, சும்மா இரு எது இப்படி பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு இவங்களாம் சொல்கிறாங்க. அப்போ பம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா கூட சேர்ந்துட்டு அந்த கிளாத்திங் பிராண்டை நான் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் கொண்டு போயிட்டு நிறைய பேர் கூட டைப் பண்ணி பெரிய கம்பெனியாக க்ரியேட் பண்ணுங்கிற மாதிரி யோசனை. கண்டிப்பாக நீ நினைக்கிறதுலாம் தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்புறம் என்னங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. இப்போ தான் இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கை பற்றி இவங்க சொல்கிறாங்க. என்னென்னா, இவங்க காலேஜ் டேஸில் இருக்கும்போது இந்த மாதிரி நெயில் கார்ட்ஸ் வாங்க கூட அவங்கக்கிட்ட காசு இருக்காது போல். ஸோ பிரேம் வந்து அப்போவே சொல்லியிருப்பாங்க, நான் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆளாவேன், அப்படி ஆகும்போது நிறைய வினைல் கார்ட்ஸ் வாங்கி தரேங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதை இப்போ பம்பி சொல்ல, இப்போவும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன அந்த அளவுக்கு பெரிய ஆளாகலாமா, இன்னமும் நான் பெரிய இடத்துக்கு போகணுங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கோரியாவும் ஷாஷாவும் சேர்ந்து கசமுசா பண்ணாங்க இல்லையா. மறுநாள் காலைல ஆகிட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு அங்கே டூத் ப்ரஷ் காணும்னு சொல்லிட்டு ஷாஷா கிட்ட கேட்க, ஷாஷா அங்கே தான் கீழே இருக்கு பாருன்னு சொன்னாலும் கேட்கல. வந்து எடுத்து கொடுன்னு சொன்னதும் ஷாஷாவே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அப்படி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது இங்கேயே பத்திரமா இருக்கட்டும், நீ அடுத்தடுத்த நாள் வருவல அப்போ யூஸ் பண்ணிக்கங்கிற மாதிரி சொல்ல, நான் என்ன தினமும் வரப்போகிறேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம், நீ தயவுசெய்து இதெல்லாம் தூக்கி போட்டு நாளைக்கு நாளான்னைகளை நான் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி இவங்க சொல்ல, நீ வருவன்னு எனக்கு தெரியுண்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரை இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. எதுக்காகனா, நாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸாக இல்லை, இப்போ தானே ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆகலையே, ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னா ஒருத்தர் வந்து இன்ட்ரோ பண்ணிக்கணுமேங்கிற மாதிரி ஷாஷா சொல்ல, இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இவளை இன்ட்ரோ பண்ணுறா. கோரியா, எனக்கு வந்து 24 ஏஜ் ஆகுது, எங்கள் அப்பா வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் எனக்கு ஸ்டைலிஸ்ட் ஆகிறதுலாம் விருப்பம், ஸோ அதனால தான் நான் இதுவாக ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு கோஸ்ட் மூவிஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு, ரெட் கலர் பிடிக்கும், இதெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லிட்டு இவங்களுடைய விஷயத்தெல்லாம் சொல்ல, அதுக்கப்புறம் நீ உன்னை பற்றி இப்போ சொல்லுன்னு சொல்லி கேட்க, இவங்களுக்கு 25 ஏஜ் ஆகுது போல ஷாஷாவுக்கு. எனக்கு ஏஜ் 25 ஆகுது, ரொம்ப சின்ன வயசில் என்னோட 8 வயசுலேருந்து இந்த மாதிரி ஆடிஷன்ஸ்க்கு போயிட்டுருக்கேன், அப்போ இந்த ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி சொல்கிறா. இப்போ கோரியா விஷயத்தில் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி ஒன்று சொல்லியிருப்பா. என்னன்னா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா, அவள் வந்து இவளை சீட் பண்ணிட்டா, அதனால இவள் கெரியரை சூஸ் பண்ணி அதை பார்த்துட்டு போயிருந்திருக்கா. அதே மாதிரி நம்ம ஷாஷா ஒன்று சொல்லுவாள், இவளுக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா, ஆனால் அதுக்கப்புறம் அதோட பிரேக்கப் ஆகிடுச்சு. ஏன் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கலையா, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிறது இவளுக்கு பிடிக்கலையா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு இவளுக்கு தகுதி இல்லைன்னு இவளே சொல்கிறா. ஏன்னா அவங்க கூட இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டு, அந்த லவ், கேரு, இது எதுவுமே எனக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் புரிச்சுது நம்ம ரிலேஷன்ஷிப் ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு. அதனால நான் பாட்டுக்கு என் வழியில் நானே ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நேற்றுக்கு பற்றியோ நாளைக்கு பற்றியோ கவலை இல்லை, இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் ஹாப்பியாக இருக்கணும், அதை மட்டும் தான் நினச்சிட்டு நான் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பேன்னு சொல்ல,
கோரியா என்ன பண்றானா அப்படியே கிட்ட எழுந்து வந்து இவ்வளவு க்ளோஸ் அப்ல பாக்குறா. ஷாஷாவுக்கே ஒரு மாதிரியா இருக்கு, எம்பரசிங்கா ஃபீல் பண்றா. என்னடா இவ இப்படி குறுகுறுன்னு பாக்குறாளேன்னு சொல்லிட்டு கோரியா இன்னும் கிட்ட வந்து மூஞ்ச இன்னும் க்ளோஸ் அப்ல பாக்குறா. இப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, பயங்கரமா சிரிக்கிறா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ ஷாஷா சொன்னா இல்லையா, நான் என்னுடைய 8வது வயசுலேருந்தே வந்து இந்த மாதிரி ஆக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதான் இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல இவங்கெல்லாம் டிவியில ஒரு ஆட் பார்ப்பாங்களாமா, ஒரு crocodile டூத் பேஸ்ட். அந்த டூத் பேஸ்ட் ஆட்ல நடிச்ச ஒரு ஒரு வார்ம் மாதிரி, நீங்கெல்லாம் வந்து ப்ரஷ் பண்ணலன்னா இந்த மாதிரி வார்ம் வந்து உங்களுடைய டீத் எல்லாம் சாப்பிட்ருங்கிற மாதிரி ஒரு குட்டியோட பிள்ளைக்கு வார்ம் மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டு நடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த குட்டி பாப்பா தான் நம்ம ஷாஷா. அதை இப்ப கண்டுபிடிச்சிட்டா. செம்மையா சிரிக்கிறா, விழுந்து விழுந்து சிரிக்கிறா. ஷாஷாவுக்கு டென்ஷன் ஆகுது. ஏய் அதெல்லாம் எப்ப உள்ளது, அதை நீ என்ன ஞாபகம் வச்சிருக்கியான்னு சொல்ல. ஏய் சத்தியமா சான்ஸே இல்லை, நிஜமா சொல்றேன். நான் உன்னை என்னமோ நினைச்சேன். கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், என்னால உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்னு தோணுது. நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாங்கிற மாதிரி இவ்வளவு சொல்ல. நான் தான் அவங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் பழகி பாருன்னு. பாத்தியா உனக்கே பிடிச்சிருக்குன்னு ஷாஷாவும் சொல்ல. இப்ப இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப வினைல் கார்டு வாங்கிடுச்சு, வெளில போனாங்க இல்லையா. வெளில போகிறதுக்கு வரும்போது அன்னைக்கு பப்ல ஒரு லேடி நம்ம பம்பி கிட்ட பேசுச்சுல, அதே லேடி இப்பயும் வந்து பேசுது. இப்பயும் பம்பி தெரியாத மாதிரியே ரியாக்ட் பண்றா. ஏய் நல்லா யோசிச்சு பாரு, என்ன போய் தெரியலன்னு சொல்ற, நம்ம எவ்வளவு க்ளோஸா இருந்தோங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல. இதுக்கெல்லாம் பிரேம் வந்து அவங்க நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க, நீ என்ன இப்படி பேசுறேன்னு சொல்ல. எனக்கு இவங்களை யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு வேக வேகமா பம்பி அந்த இடத்த விட்டு வெளில போக ட்ரை பண்றா. இவன் எப்பவுமே ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்றதுனால அப்படி வேகமா போயிட்டு இருக்கும் போது கீழே தடுக்கி விழுந்துடுறா. அதை பார்த்த பிரேமுக்கு பாவம் ஆயிடுது. இப்ப அவங்களை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இப்ப இவங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஹை ஹீல்ஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் வந்து கால் சரி வராதுங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு இவ ஐயோ என்னோட ஹீல்ஸ்லாம் யூஸ் பண்ண இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றா. பிரேம் அதுக்கு ஹே பம்பி கம்மன் இருன்னு சொல்லிட்டு கம்மன் இருக்க சொல்றாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த லேடியை பார்த்தா உனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க, ஆனா நீ தெரியலன்னு சொல்ற, என்னன்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல எனக்கு அவங்கலாம் யாருன்னே தெரியல, அவ யாரும் தெரியல, அவளை விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சரி ஏதோ ஒண்ணு, சரி இரு, இப்படி உன்னால எழுந்திருக்க முடியாது, நான் போயிட்டு வீல் சேர் எடுத்துட்டு வரேன். வீல் சேர் எடுத்துட்டு வந்து அதுல கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. கேர்ஃபுல்லா உட்கார வச்சு அழகா 2 காலையை அதில் தூக்கி வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு பம்பி எனக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு இவங்க உனக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சது, ஆனா இதுக்கப்புறம் கிடைக்காது, நெவர் எவருங்கிற மாதிரி சொல்லிட்டு வா வீட்டுக்கு போறான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இந்த விஷயத்த மின்னுகிட்ட ஃபோன் பண்ணி பிரேம் சொல்லியிருப்பாங்க போல. இதை பத்தி மின்னும் அவங்களுடைய ஆளு பிராவும் பேசிக்கிறாங்க. பரவாயில்லையே திரும்பி பேச்சப் ஆயிட்டாங்க போலையேன்னு பேசிக்கும் போது எப்படியோ ஒன்னா இருந்தா சரிங்கிற மாதிரி பேசுறாங்க. அவங்களெல்லாம் எப்படி இருக்காங்க, நீ தான் இருக்கியேன்னு பிரா சொல்ல. எனக்கு என்ன குறைச்ச, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கப்புறம் பாருங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன டைம் கொடுக்கறது, நமக்குள்ள எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, ஆனா என்ன டைம் கேட்குறேன்னு சொல்ல. நானா ஒன்றும் பண்ணலை, நீ தானே பண்ண வச்சேன்னு சொல்ல. நான் பண்ண வச்சா நீ பாட்டுக்கு பண்ணிட்டே இருப்பியான்னு சொல்லிட்டு பிரா கேட்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்து சீனியர் ஜூனியர்னு இதில் இருக்குல்ல, ஸோ அதனால உன்னுடைய லைனை நீ இனிமேல் கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு குறுக்க ஒரு கோடு போட்டு 2 பேரும் இந்தாண்டி நிற்கிறாங்க. ஷாஷாவை பார்த்தீங்கன்னா அடிமட்ட லெவல் வரைக்கும் இறங்கி போய் நம்ம கோரியாவுக்காக இந்த பழைய ட்ரெஸ்லாம் மொத்தமாக கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ பார்த்து எடுத்துக்கணுங்கிற மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு கோரியா ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போயிருக்கா. அந்த இடத்துக்கு ஷாஷாவும் போயிட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருக்கா. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஷாஷாவுக்கு கஷ்டமாக இருக்குது. அவள் சின்ன வயசுலேருந்தே வந்து கொஞ்சம் ரிச்சாகவே வளர்ந்துருப்பா போல். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு செய்கிற வேலைலாம் அவள் செஞ்சதில்லைன்னு நினைக்கிறேன். அவளுக்கு டஸ்ட் அலர்ஜியாக இருக்குது, ஸ்வெட்டிங்காக இருக்குது, எதுவுமே ஒத்துக்கலை. போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறா, அங்கேயே இருக்கா. அதுக்கப்புறம் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. சரி இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டு மேலே வரட்டுமான்னு சொல்லிட்டு ஷாஷா கேட்க, அதுக்கு அவள் இல்லை வேணான்னு சொல்கிறா. நீ சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணது இல்லையேன்னு சொல்லி கேட்க, இல்லையே பண்ணதில்லை ஏன்னு சொல்லி கேட்கும்போது, அதானே ஒரு மாடர்னா ஜாலியாவே இருந்துட்டு அதான் உனக்கு தெரியலன்னு சொல்ல. என்னம்மா சொல்ற, மாடர்னா இருக்கிறது வந்து உனக்கு என்ன அவ்வளோ ஈஸியான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்க, சேச்சே நான் ஈஸியான விஷயம்னு சொல்லல, ஏன் ஒர்க்கை விட டஃப் இல்லைன்னு சொல்ல வரேன், அவ்வளோதாங்கிற மாதிரி இவங்கள சொல்றாங்க. ஸோ இவ மாடல் மாதிரி அப்படியே அழகா நடந்து காட்ட கோரியா அதை பார்த்துட்டு ஷாஷா என்ன சொல்றாங்கன்னா, என்னை இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணாதம்மா, நான் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா, எவ்வளோ உழைச்சிருக்கேன் தெரியுமா, 10 வருஷமா இதுக்காக நான் ஆடிஷன் போயிருக்கேன், விடாமுயற்சியோட திரும்ப திரும்ப ஆடிஷன் போவேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு இது கிடைச்சது.
இட்ஸ் நாட் நார்மல் திங்னு சொல்லிட்டு விட்டு சொல்ல, ஓகே 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 நான் ஒத்துக்கிறேன், இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. மின்னுகிட்ட பிரீம் பேசிட்டு இருக்க, அப்போ பம்பி கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு பிரீம் வந்து மின் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு இவங்க என்ன ரீசனா இருக்கும், 1 இயரா அவ ஒண்ணுமே சொல்லவே மாட்டேங்கிறா என்ன நடந்துச்சுன்னு. அந்த லேடியை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறா, அவங்க நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க. இப்போ என்னதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண, தெரியலையே கேட்டாலும் சொல்ல மாட்டாளே, இவ என்ன மூட்ல இருக்கானே தெரியலையேன்னு சொல்லிட்டு பேச, இதை நீ கொஞ்சம் நல்லா டீப்பா டிக் பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி சொல்ல, இப்போ ஃபேஸ்புக்லலாம் போயிட்டு பார்க்குறாங்க. இவங்க கூட யார் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா இப்போ யார் ஃப்ரெண்டாக இல்லை அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட ஐடி இவங்க கண்ணில் படுது. சரி பம்பியை நம்மளே போய் பார்க்குறானே, பம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்ததும் பம்பிக்கு ஷாக்காக இருக்குது. என்ன பார்க்க நீ வந்திருக்கியான்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ என்னோட காசு எதுவுமே அட்டன் பண்ணல, அதான் பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்ல, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நான் கம்ப்ளீட்லி ஆல் ரைட்னு சொல்லிட்டு சொல்ல, சரி உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டதும், அங்கே இருக்கிற வினைல் கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவங்க வீட்டில் நிறைய வினைல் கார்ட்ஸ் இருக்குது, அதை இவ எடுத்துகிட்டு வரா. அதை உள்ள கலெக்ஷன் எல்லாமே பிரீமுக்கு பிடிச்சதா இருக்குது. அதை பார்த்ததும் பம்பி என்ன சொல்கிறான்னா, இது எல்லாமே எங்கள் அப்பாவோடது, இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணிக்கன்னு சொல்ல, நோ 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 எனக்கு வேணாம், இது எல்லாமே காஸ்ட்லி, ஒன்றும் 5000 4000 அந்த மாதிரி, அவ்வளோலாம் எனக்கு வேணாம் பார்க்குற மாதிரி சொல்ல, பிரீம் இங்கே இது சும்மா தான் இருக்குது, இங்கே இது சும்மா இருக்கிறத விட உன்கிட்ட இருந்துச்சுன்னா இதை நீ ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்கிட்ட கொடுக்குறேன் வச்சுக்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அதில் ஒரு வினைல் கார்ட்ஸ் எடுத்து போட்டு ப்ளே பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பெட்டில் படுத்துருக்க. இவளுக்கு ஏதோ ப்ராப்ளங்கிற விஷயத்த மட்டும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறாங்க, பம்பி உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதை உனக்கு யார்கிட்டயாவது சொல்லும் போல இருந்துச்சுன்னா நீ தாராளமாக அதை பற்றி என்கிட்ட சொல்லலாம், என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பெட்டில் படுத்திருக்காங்க. இப்போ நாம் எதிர்பார்த்த அந்த நாள் வந்துருச்சு, அந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணுற அந்த டே வந்துருச்சு. இப்போ பிரீமை பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கேலாம் வாங்கிட்டு வந்திருக்கா பம்பிக்காக. இப்போ மின்னும் அவங்க 2 பேரும் இன்னும் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பேசிக்கிறாங்கன்னா, எப்படியாவது இன்னைக்கு நீ அவள் எதுக்காக அப்ராட் போனா 1 இயர் என்ன பண்ணாங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்லி மின்னு சொல்ல, பிரேமோ நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. மின் அப்படியே பம்பியை பார்த்துட்டு இன்னைக்கு ரொம்ப ப்ரெட்டியாக இருக்காளன்னு சொல்ல, அதுக்கு இவங்களும் அவள் எப்போவுமே ப்ரெட்டி தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஃபோட்டோகிராஃபராக வந்திருக்கிறது யாருன்னா அப்புறா தான். இவளுக்கு இந்த ஜாப் நீ வாங்கி கொடுத்துருக்கியா, நீ சொல்லவே இல்லையேன்னு சொல்லி கேட்க, அதையே நான் வாங்கிட்டு சொல்லணும், இட்ஸ் ஜஸ்ட் யூஷுவல் திங்ஸ் தானங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி ஏதோ பண்ணுங்க, நான் போயிட்டு பொக்கே கொடுத்துட்டு வரேன்னு இவங்க பொக்கேவை கொடுக்க போக, இப்போ இங்கே நம்ம ஷாஷாவை காட்டுறாங்க. இதே ஃபங்க்ஷனுக்கு அவங்களும் மாடர்னாக அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு வாக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஹேர் கட்லாம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து பேசுகிறா, அவளும் ஒரு மாடர்ன் போல். அப்படி வந்து பேசும்போது என்ன சொல்கிறான்னா, லாஸ்ட் நைட் என்னால் மறக்கவே முடியல தெரியுமா, ஏன் அதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு நீ காலும் பண்ணல, என்னை கூப்பிடவே இல்லை, என்னதான் உனக்கு பிரச்சனை, வா நம்ம மறுபடியும் ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சின்ன இடம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே இவளை கூட்டிகிட்டு போயிடுறா. அந்த இடத்துக்கு நம்ம கோரியா வந்து கத்துறா, டைம் ஆயிடுச்சு, மாடல்ஸ்லாம் எங்க சீக்கிரம் கூப்பிடுங்கிற மாதிரி அங்கே உள்ள லேடி கிட்ட சொல்ல, இவங்க 2 பேரும் உள்ளார ரூம்குள்ளேருந்து வெளில வராங்க. அதை இவளே இவ கண்ணால பார்த்துட்டா. ஸோ இன்டைரக்டா திட்டுறா, டைரக்டா திட்ட முடியாம அங்கே இருக்கிற இன்னொரு லேடியை திட்டுறா. இங்கே நம்ம எல்லாம் வந்திருக்கிறது ஒரு ஒர்க்குக்காக தான், இங்கே ஒன்றும் ஜாலியாக என்ஜாய் பண்ண வரல, பி ப்ரொஃபஷனல், ப்ரொஃபஷனலுக்கு என்னைக்குமே மதிப்பு கொடுங்க, அதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குங்கிற மாதிரி திட்டுறா. இப்போ பொக்கே கொடுக்க வந்த பிரீமும் இவங்களும் அப்படியே பேசிக்கிறாங்க. ஏன் இவ்வளோ க்ளோஸாக போஸ் கொடுக்குற, கொஞ்சம் தூரமாக நில்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு லேடி வரா. அவளும் இந்த மாதிரி ஏதோ பிராண்ட் வச்சிருக்கா போல. அவளை கூப்பிட்டு இங்கே வான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது பிரீமையும் இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவங்க வந்து டேரக்டராக இருக்காங்க, இவங்க தான் எங்களுடைய அந்த வீடியோவை எடுத்து கொடுத்ததுன்னு சொன்னதும் அவங்களும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அப்படியே அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்கன்னு அவங்களும் வாங்கிக்கிறாங்க. இப்போ பிரீமும் இவளும் பேசும்போது, நான் உன்ட்ட கேட்டேன் நான் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லி, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், என் ஒர்க்கை பார்த்து அவங்களா வரணும், நீனா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ இவங்க க்ளோஸாக நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணாத சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த மாடல்ஸ்லாம் நடந்து வர டைம் வந்துருச்சு. அவங்க எல்லாம் நடந்து வர எல்லாரும் லைனா நின்று பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா கூட இருக்காங்க, பம்பியோட அம்மா கூட எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த மாடல்ஸ்லாம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு
எல்லாரும் என்கரேஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மைக்க வாங்கி பம்பி பேசுறா. ஸ்டார்டிங்ல ஒரு சீன் வந்துச்சு இல்லையா, அதே சீன் தான். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, நீங்களா இல்லைனா இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு எங்களுக்கு இந்த அழகான வீடியோ எடுத்து கொடுத்தது எங்க டைரக்டர் தான். அந்த டைரக்டரா மட்டும் இல்லாம என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்கன்னு சொன்னதும் எல்லாரும் கிளாப் பண்ண. இங்க பம்பியோட அம்மாவுக்கும் பிரேமுக்கும் பாத்தீங்கன்னா பிபி ஏறுது. நம்மள கேட்காம நம்மள பத்தி இப்படி சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அவங்க அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு பிபி ஏறுது. இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி சொன்னதுனால அதை இல்லைன்னு சொல்ல முடியாம அவகிட்ட போய் நின்றுட்டு ஆமா ஆமா நான் தாங்கிற மாதிரி போஸ் கொடுக்க எல்லாரும் போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப டென்ஷன் ஆகி பிரீமாங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கோரியாவும் டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு போக ட்ரை பண்ண. ஷாஷா இவ்வளவு வழி மறைச்சு பேசுறா. என்ன பேசுறானா, இப்ப என்னாச்சு உனக்கு, ஏன் டென்ஷனா போற? ஒருவேளை உன்னுடைய டைரக்டர் பம்பி கூட சேர்ந்து நின்னதை அவனால தாங்க முடியலையோ, அதனால டென்ஷன் ஆகி போறியன்னு சொல்லிட்டு சொல்ல. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க போக ட்ரை பண்றாங்க. கையை பிடிச்சி திரும்பி நின்று ஷாஷா பேசுறா. என்ன இப்ப உனக்கு, நான் அவ கூட அந்த ரூம்ல நான் இருந்ததை பார்த்துட்டேன் அதானே, ஆனா நான் தப்பா இல்லை, முன்னாடி மாதிரி நான் இல்லை, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸ் இல்லை. முன்னாடி அவளுக்கு அவன் மேல எனக்கு இருந்த ஃபீலிங்ஸ் வேற, இப்ப எனக்கு அவன் மேல அந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட வரவே இல்லை. இது நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு சின்ன ஃபைட் மாதிரி ஆயிடுது. அந்த இடத்துக்கு பிரீம் வந்து என்னாச்சு கோரியா, ஏதாவது பிரச்சனையாங்கிற மாதிரி கேட்க அவ பிரச்சனையே சொல்லல, இட்ஸ் நத்திங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஷாஷா என்ன சொல்றான்னா, ஹே டைரக்டர், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த ஒர்க்குக்கும் நீங்க மறுபடியும் பேச்சப் ஆனதுக்குங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு இவங்க பிரேம் என்ன சொல்றாங்கன்னா, நான் பேச்சப் ஆனதுக்கோ ஒர்க்குக்கோ நீ என்கரேஜ் பண்ணல, என்ன நீ டிஸ்கரேஜ் பண்றங்கிறது எனக்கு நல்லா தெரியும், உன் வேலையை பாருங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ கோரியா என்ன பண்றான்னா கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இவ்வளவு பெரிய கலவரத்தை பண்ண நம்ம பம்பி எப்படி சும்மா விட்டாங்களே நான் நினைச்சேன். ஆனா பம்பி இப்ப அங்க போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்க. பிரேம் அங்க போறா. பிரேம் அங்க போயிட்டு என்ன சொல்றானா, என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னுடைய பெனிஃபிட்ஸ்க்காக என்னுடைய இமேஜை நீ டேமேஜ் பண்ணுவியா, என்னுடைய ரெபுடேஷன் என்ன ஆகுறது, நான் உங்ககிட்ட சொன்னா உங்க கூட பேட்சப் ஆயிட்டேன்னு சொல்லி என்னைக்காவது சொன்னா, அந்த மாதிரி நம்ம ஏதாவது பேசிருக்கோமா, எதுக்காக நீ இப்படி சொன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, ஏன் இல்லையாங்கிற மாதிரி கேக்குறா. அப்படி எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிற மாதிரி பேச இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது ஒரு மாதிரி. யாருக்கு, பிரேமுக்கு. சோ அவன் என்ன சொல்றான்னா, நல்லா யோசிச்சு பாரு, இதுல நம்ம 2 பேருக்குமே பெனிஃபிட்ஸ் இருக்கு. எனக்கு என்னுடைய பிராண்டு சீக்கிரம் ரீச் ஆகும், உனக்கும் உன்னுடைய கெரியர்ல நல்ல ரீச் கிடைக்கும், இதுல என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்ல. அப்படியே போட்டனா பாத்துக்கேன், எப்ப பாரு எதையாவது பண்ணி வச்சுட்டு உனக்காகன்னு சொல்லிட்டு என்ன நீ ஏமாத்தாதங்கிற மாதிரி சொல்ல. ஏன் நான் உனக்காக பண்ணலன்னு நினைக்கிறியா, இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன்னு பம்பின்னு சொல்றா. எது நீ எனக்காக பண்ணது, நீயோ உங்க அம்மாவோ ஏத்தி விட்டு நான் இந்த இடத்துக்கு வரல, நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவ்வளோ உழைப்ப போட்டிருக்கேன், அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீ எதையாவது பண்ணிட்டு அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் நீ தூக்கிட்டு போயிடுவேங்கிற மாதிரி சொல்ல. நீ யாருங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதை பம்பியால தாங்கிக்க முடியாது. என்னையா யாருன்னு கேட்டேன், என்னையா யாருன்னு கேட்டேங்கிற மாதிரி கேட்டுட்டு, எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், அவ்வளோ பெரிய விஷயம், இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன், ஆனா என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்கறலங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. பிரேமும் அந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டு போக இவங்களும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. இப்ப பிரா எங்க நின்னுட்டு இருக்க, மின்னு லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு வராங்க. எங்க வராங்கன்னா ஒரு பாருக்கு தான் வராங்க. மின்னுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தா இல்லையா, அவங்க தான் இவங்க 2 பேருக்கும் பொதுவான ஆளு. அது மூலியமா தான் பிராவே இன்ட்ரோ ஆயிருக்கா. அந்த ஃப்ரெண்டுடைய பார் தான் இது. சோ இப்ப இங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட் தேடுறதுக்காக வந்திருக்காங்க. இங்க பாரே க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போது டாக்குமெண்ட் ஒரு வழியா கிடைச்சிருச்சு. சரி பார் வரைக்கும் வந்துட்டோம், குடிச்சிட்டு போலாமான்னு சொல்லி கேட்க, உன் ஃப்ரெண்ட் இல்லாத நேரத்துல இந்த மாதிரிலாம் பண்றது தப்பு இல்லையான்னு மின்னு சொல்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் அடிக்கடி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊத்த அப்படியே 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் அவங்கள பத்தி பேசிக்கிறாங்க. அப்ப எனக்கு பார்டெண்டர் ஆகணும்னு ஆசைங்கிற மாதிரி பிரா சொல்ல. ஏன்னா அந்த மாதிரி ஒர்க் வந்து இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. இப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவ பயங்கர போதையில இருக்கிறதுனால எப்படா கிஸ் பண்ணலாங்கிற மாதிரி மின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஏன் உனக்கு பிடிக்கும்னு சொல்லி கேட்க, எனக்கு நீ ரொம்ப பிரிட்டியா, டேலண்டடா, கைண்டா இருக்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல. இப்படியே 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஐயோ நம்ம பார்ல இருக்கோமேன்னு சொன்னா, அதெல்லாம் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி பிரா சொல்ல. 2 பேருக்குள்ளேயே அந்த இடத்துல ஒரு கசமுசா நடந்துருது. அதுவும் பார்ல அந்த டேபிள் மேலேயே நடக்குதுன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வினைல் கார்ட்ஸ் வாங்கின இடத்துக்கு மறுபடியும் பிரீம் வந்திருக்கா. அப்படி வரும்போது அதே லேடி அதே இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும், நீங்க அன்னைக்கு பேசுனீங்க தானே பம்பி கிட்ட, எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னாச்சு பம்பி 1 இயரா எங்க இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்குறா.
ஸோ இப்போ 2 பேரும் உட்காந்து பேசும்போது பம்பி வந்து இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா. இவ கூட பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அவள் லைஃப்பில் வந்திருக்கா. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, பிரிமு தான் அவளோட எக்ஸ்னே தெரியாமல் பிரிம் கிட்டேயே பம்பியால் அவளோட எக்ஸை மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டா. அதனால் அவங்க 2 பேருக்குள்ள ரொம்பவே பிரச்சனை வந்துச்சு. இந்த மாதிரி அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காரில் போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரி சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில் ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடந்திருக்கு. என்னது ஆக்சிடெண்ட்டா, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கங்கிற விஷயத்த சொல்லலை. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிமி ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. அதை கேட்டதுலேருந்து இப்போ நம்ம கோரியாவை காட்டுறாங்க. கோரியா அம்மா கோரியாவை வந்து எழுப்புறாங்க. உன்னை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க, காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க, நீ தான் ஒரு ஆள்னு உனக்காக வெயிட் பண்ணுறாங்க பாருன்னு சொல்லிட்டு சொல்ல, யாருமா அதுன்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்குறாங்க. அவள் பேர் கூட ஏதோ ஏதோ ஷா 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 ஷான்னு இழுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஷாஷாங்கிற நேம் கூட வரல. ஸோ அப்படி இழுக்க ஷாஷாவான்னு சொல்லிட்டு கேட்க ஆமான்னு சொல்கிறாங்க. வான்னு சொல்ல இவங்களும் எழுந்து வராங்க. பார்த்தா உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் இனிமேல் உன் கேண்டோவுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டுல, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கேன்னு சொல்ல, நீ வர வரைக்கும் நான் விட மாட்டேங்கிற மாதிரி இவங்களும் வந்து உட்காந்துருக்காங்க. நீ எல்லாரையும் பார்க்குற மாதிரி என்னை பார்க்குற, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதுவும் எனக்கும் அவளுக்கு எதுவும் கிடையாது, அது எப்போவோ முடிஞ்சு கொண்டதுங்கிற மாதிரியோ சொல்ல, என்ன சொன்னாலும் அவள் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ பம்பிக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பார்த்தா பிரேம் தான் கால் பண்ணுறான். நம்ம வழக்கமாக மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துடு, நான் அங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லு. நான் எதுக்கு அங்கே வரணும், நான் இப்போதைக்கு வீட்டை விட்டு வெளில வர மாதிரி இல்லைங்கிற மாதிரி இப்படின்னு சொல்கிறா. அந்த லேடியை என்னைக்கு அந்த வினைட் கார்டு வாங்குற இடத்துல மீட் பண்ணாலும் அதுலேருந்து இவ்வளோ வீட்டை விட்டு வெளியே வரல போல், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கா. சரி, அந்த லொக்கேஷனுக்கு வந்துருந்ததும் இவளுக்கும் ஒன்றும் புரியாமல் அங்கே கிளம்பி போகிறா. இப்போது மின்னுக்கும் ப்ராவுக்கும் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. மார்னிங் எழுந்திருக்கிறாங்க ரொம்ப கேஷுவலாக. மின்னுக்கு தான் கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, ப்ராவுக்கு அப்படி கிடையாது. லாஸ்ட் நைட் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்கிற மாதிரி ப்ராசல்ல இவளுக்கு அதை பற்றி பேசவே கொஞ்சம் ஷையாக இருக்குது. இப்போது ஷாஷா கோரியாவை கூட்டிகிட்டு எங்கே வந்திருக்கான்னு பார்த்தா ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கா. கோரியா இதெல்லாம் முன்னாடி பண்ணதே கிடையாது போல். ஸோ கோரியாவுக்கு ஷாஷா கொஞ்சம் சொல்லி கொடுக்குறா, ஹெல்ப் பண்ணுறா. எனக்கே பண்ண தெரியும், நீ ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்ல, இரு நான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறா. இப்படியே அவங்க 2 பேரும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பம்பி பார்த்தீங்கன்னா பிரீமை மீட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு இவங்க ப்ரொப்போஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே இடத்துல பிரீம் என்ன பண்ணுறேன்னா இவளோடய வீடியோ எடுத்துகிட்டே வர, எதுக்கு இப்போ என்ன வீடியோ எடுத்துகிட்டு வர, எதுக்கு திடீர்னு என்னை இங்கே வர சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்க, இப்போ நம்ம பிரீம் என்ன பண்ணுறாங்கன்னா இவகிட்ட ஃபர்ஸ்ட் சாரி கேட்குறாங்க. அன்னைக்கு நான் அப்படி நடந்துக்கிறதுக்கு எனக்கு மன்னிச்சுக்கோங்கிற மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு வந்து அப்போ பண்ணுறது எல்லாமே புரியுது, பம்பி பண்ணுறது இருந்தாலும் ஏதோ அவங்க மேலே இவ்வளோ டென்ஷன் அப்படி டென்ஷனாக பேசிட்டாங்க போல. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு நடந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோ, எனக்கு நல்லா தெரியும் நீ அதை எனக்காக தான் பண்ணியிருக்கேன்னு. ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்களை சர்ப்ரைஸாக பண்ணதான் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த விஷயத்த பேசிட்டு, சரி வேற எதை பத்தி பேச சொன்னி என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நீ தான் இந்த உலகத்துல என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள கூட தாங்க முடியாம நான் அழுவனே உனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய ஸ்டூபிட் ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் நான் உன்கிட்ட தான் சொல்லுவேன். ஏன்னா நீ தான் என்னை ஜட்ஜ் பண்ணாம அதை என்கரேஜ் பண்ணுவேன். அதனால அது எல்லாமே தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான், எனக்கு பிடிச்ச ஆளும் நீ தான். இவ்வளோ நாளா நீ என் கூட இல்லைன்னா கூட உன்னை மட்டுமே தான் நினைச்சிட்டு இருந்தேன், உன்னையே தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். வேற எந்த பொண்ணு மேலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரவே இல்லை, வருமானம் தெரியல. ஸோ அதனால தான் கேட்குறேன், ப்ளீஸ் நாம நடந்த பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அது எல்லாமே ஜஸ்ட் பாஸ்ட், அவ்வளோதான். திரும்பவும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், இதே இடத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியான்னு கேட்டேன். அதே இடத்துல திரும்பவும் கேட்குறேன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா? இந்த டைம் பிரியாம எப்பவும் கூடவே எப்பவுமே ஹாப்பியாக இருக்கலாம், என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணும் போது தான் அந்த லேடி என்ன சொன்னாங்கங்கிற விஷயத்த காட்டுறாங்க. அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு அந்த காரில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா. பம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டோடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜி. அந்த ஜிங்கிற பொண்ணு அந்த இடத்துலையே ஸ்பாட்லேயே இறந்துட்டா. அந்த துக்கம் தாங்க முடியாமல் தான் ஒரு 1 இயர் என்ன பண்ணுறதுன்னு அந்த மென்டல் ட்ரோமாவிலே இருந்திருக்கா இவ. அந்த 1 இயர் யாரு கண்ணிலையும் படாமல் யாருக்கிட்டையும் பேசாமல் தூரமாக போயிருந்து இவரோட மைண்டை சரி பண்ணுறதுக்காக தான் போயிருந்திருக்கா. இதான் நடந்திருக்கு.
இருக்கு. ஸோ இதை பற்றி இவகிட்ட கேட்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே அதை விட்டுட்டாங்க. சரி, அந்த கஷ்டத்தில் தான் இருந்திருப்பா போல, அதனால தான் நம்ம கூட கான்டாக்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்கிற எல்லா விஷயமும் அவளுக்கு புரிய வருது. திரும்பவும் இவ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க கூட பேச்சப் ஆகிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஹக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களும் ஐ லவ் யூலாம் சொன்னதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செய்து நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், இந்த டைம் நீ என்னை விட்டுட்டு போயிடாத. லாஸ்ட் டைம் நீ விட்டுட்டு போனதே என்னால் இன்னும் தாங்க முடியல. அந்த வழியை தான் நான் இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது திரும்பவும் அப்படி பண்ணிடாத பம்பின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக கேட்குறாங்க. அவங்களும் அதுக்கு ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அந்த இடத்துல அழுதுகிட்டே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.